திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் கடுமையான மன வருத்தத்தில் இருக்கார். திமுக மீது இல்லை, பிரேமலதா மீது இல்லை, விசிகாவில் ஊடுருவக்கூடிய திமுககாரர்கள். எம்எல்ஏங்களா? இல்லை, எம்எல்ஏன்னு மட்டும் இல்லை, எல்லாமே ரெண்டு பேர் இருக்காங்க. ரவிக்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு, வன்னியரசுல இருந்து ஆரம்பிச்சு, ஆளூர் சானவாசில இருந்து, முக்கியமாக இந்த பட்டியலில் அதுவும் கடந்த ஒரு 20 நாட்களாக ரவிக்குமாரிடம் திருமாவளவன் பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டார். ஒரு வார்த்தை பேசுறதுலையும் அவர் பிடிக்கவே இல்லை. இங்கே விசிகாவில் இருக்கக்கூடிய பல பேர் முழுசாவே திமுக காரங்களாம் மாறி இருக்காங்க. நான் ரூமுக்குள்ளார நாளைக்கு சிஎம்ஐ போய் பார்த்து நான் இப்படி தான் பேச போகிறேன் அப்படின்னு ஏதாவது இவர் டிஸ்கஸ் பண்ணால், இவர் நாளைக்கு சிஎம்ஐ பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் ரூமில் என்ன பேசினாரோ அது சிஎம் காதுக்கு போயிருக்கும். தவிர முதலமைச்சர் தனக்கு வேண்டிய நட்பு வட்டாரத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, தேமுதிகவை நான் கொண்டுட்டு வந்ததுனால தான் காங்கிரஸும் விசிகாவும் பல்ல பிடிங்கி விட்டேன்னு கம்முன்னு இருக்கிறாங்க. இல்லைன்னா இவங்க என்னென்ன ஆடி இருப்பாங்க தெரியுமாங்கிறாராம். அவர் பெரிய ராஜதந்திரின்னு நினச்சிக்கிறாரு. தேமுதிகனால என்ன பலன் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு 10 தோற்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 10 பேர் தோக்காம போகிறான். முதல்ல 10 சீட்டுக்கு ஒர்த்தா, அது 250 கோடிக்கு ஒர்த்தா. வேல்முருகன் வெளியேறப்ப ஏபாவல் சொல்கிறாராம், ராமதாஸ் கேட்குறத விட அதிகமாக வேல்முருகன் பணம் கேட்குறாரு அப்படின்னாராம். சரி, வேல்முருகன் ராமதாஸை விட அதிகமாக பணம் கேட்கறதுக்கு தகுதி இல்லை, ஆனால் பிரேமலதா ராமதாஸை விட அதிகம் பணம் கேட்கறதுக்கு தகுதி இருக்குதா? முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கமலஹாசனை கூப்பிட்டு, நீங்கள் எனக்கு 26 தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் எனக்கு நடித்து கொடுங்க, எப்படி பணம் கொடுத்தா படத்தில் நடிப்பீங்களா அதுமாரி எனக்கு கட்சியில் நடித்து கொடுங்க, நாங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் குறைக்கணும், நாங்கள் கொஞ்சம் அதிக சீட்டில் நிற்கணும்னு நினைக்கிறோம், அதனால் உங்களை காரணம் காட்டி தான் நாங்கள் குறைக்கணும், அதனால் வேணான்னு சொல்லிடாதீங்கன்னு இது அவ்வளவும் செட்டிங் பேச்சு. கமல் முன்னாடியே சொல்றாரு சீட் வேணா சொல்லிட்டு. முடியாது. என்ன காரணம்? ஆள் இல்லைன்னு சொல்லிட்டா? ஆள் இல்லைன்னு இல்லை, அவர் கட்சியை வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது அதுதான் சொல்கிறது, இந்த இவர்கள்லாம் திரைத்துறையில் பொழப்பு கட்டு போச்சுன்னு அரசியலுக்கு வந்தவங்க. மக்கள் நீதி மையம் வேணாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுச்சு. தேமுதிகவை மட்டும் வச்சு நீங்கள் இந்த கட்சிகள் எல்லாத்தையும் குறைச்சிருப்பீங்களா? முடியாது. விசிகாவே கேட்பாங்க. கூட்டணி கட்சிகள் இப்ப சிபிஎம் சிபிஐ கூட ஒன்று குறைச்சிட்டாங்க. விசிகாவது அவங்க கேட்டது கொடுக்கல. இவங்களால ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ள திமுக கொண்டு வருதுன்னா வேற எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை. இருந்து வேற எதுவும் கிடையாது. அவங்க அதை தான் செஞ்சதே. இப்போ அதை தானே பெருமை பேசுறாரு ஸ்டாலின். நாளைக்கு நான் தேமுதிக கொண்டுட்டு வந்ததுனால தான் எல்லாம் அடக்கி இருக்கான், இல்லைன்னா இவங்கெல்லாம் என்னென்ன பல்ல பிடிங்கிட்டாங்கிறாராம். 2 பேருக்கும் விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் பல்ல பிடிங்கிட்டேன் பார்த்தியாங்கிறாராம். நான் தான் சொன்னேன், சந்தான படத்தில் சொல்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் மனசில் போய் அவனை டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்கிற மாதிரி முதலமைச்சரோட ஆள் மனசில் போய் தேமுதிக பலவானி எவனை நம்ப வச்சிருக்கிறான். அவர் இன்னமும் நம்புறாரு. சத்யராஜ் அவங்களோட மகளுக்கு சீட் தரல. அதாவது அதுக்கு போல கட்சியில் பதவி கொடுத்ததே பெரிய விஷயம், இது சீட்டு வேறையாங்கிற மாதிரி அந்த அம்மா நீ விஜயே திட்டிக்கிட்டே இருந்தா கொடுத்துருவோம்ப்பா அப்படிங்குவா. இல்லை, எனக்கு சீரியஸாக உங்களுக்கு பார்த்தா சிரிப்பே வருங்க. அந்த சத்யராஜ் ஒரு படத்தில் பொப்பளை கட்டை போட்டிருப்பான், அப்படி உண்மையிலே டிட்டோ அப்படியே எனக்கு அந்த கேரக்டர் நிற்கிற மாதிரியா இருக்கும். அது குரல்ல வேற கொஞ்சம் அந்த சத்யராஜ் பேஸ் வாய்ஸ் அந்த அம்மாவுக்கு இருக்கு. அதாவது ஒருவேளை அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, முக்கியமாக அந்த அம்மா எதுக்கும் போகணும் அப்படின்னா அவங்க கவலைப்பட தேவையில்ல, சத்யராஜை வச்சு பேலன்ஸ் பண்ணிடலாம் போல அவங்கள. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. இப்போ விசிகா நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி அவங்க டபுள் டிஜிட்டில் தான் போட்டிடுவோன்றது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. திருமாவளவன் வருத்தமாக வீடியோவில் வெளியிட்டார். அப்புறம் பார்த்தா 8 சீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னொன்று சொல்கிறாரு, இவரே தான் வாண்டடாக சொல்கிறாரு. எல்லாம் கேட்குறாங்க, தேமுதிகவுக்கு இவ்வளோ கொடுத்தா நீங்கள் கேட்க மாட்டீங்களா, காங்கிரஸ் குத்த கேட்க மாட்டோம். ஒரு காலத்து தேமுதிக எதிர்கட்சியாக இருந்த கட்சி இல்லையா, ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த கட்சி இல்லையா சொல்லிட்டு இவரே ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள வந்துடுறாரு. என்ன காரணம்? அவருக்கு இருக்கிற வருத்தத்தை அவளே ஆறுதல் சொல்லி அவரே தீர்த்துக்கிறாரு. இந்த பூனைக்கு சொல்லுவாங்க எல்லாரும் புண்ணு, அது புண்ணு அதுவே மருந்து போட்டு சீர்த்து போக்குற அது மாதிரி நம்ம நானே விதம்பல்ல இருக்க ஏடாட படுத்துறீங்கிற மாதிரி திருமாவளவனுக்குள்ளார எழுகிற கேள்விக்கெல்லாம் அவரே ஆறுதல் பதில்கள் சொல்லிக்கிறார் போல. இல்லை, அதாவது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய்க்கு விசில் சின்னம் அப்படின்னப்பயே கமலஹாசனுக்கும் டார்ச் லைட் சின்னம்னு வந்தப்பயே அவர் ஸ்டாலின்கிட்ட கூப்பிட்டு எனக்கு சீட்டு வேணான்ட்டாரான் 26. முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கமலஹாசனை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு 26 தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் எனக்கு நடித்து கொடுங்க, எப்படி பணம் கொடுத்தா படத்தில் நடிப்பீங்களா அதுமாரி எனக்கு கட்சியில் நடித்து கொடுங்க, நாங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் குறைக்கணும், நாங்கள் கொஞ்சம் அதிக சீட்டில் நிற்கணும்னு நினைக்கிறோம், அதனால் உங்களை காரணம் காட்டி தான் நாங்கள் குறைக்கணும், அதனால் வேணான்னு சொல்லிடாதீங்கன்னு இது அவ்வளவும் செட்டிங் பேச்சு. இந்த ஏன் இந்த பேச்சுவார்த்தை குழுவெல்லாம் வேணும்னா இழுத்தாங்கன்னா டக்குன்னு டீல் முடிஞ்சிருச்சு, எவ்வளோ முடிஞ்சு அவங்களுக்கு மற்றவங்க கேட்பாங்கல்ல, அதனால நாங்கள் உதயசூரியனுங்கிறோம் அவங்க டார்ச்சில் இட்டுங்கிறாங்கன்னு லாஸ்ட் தேமுதிக விசிகா முடிகிற வரைக்கும் கமல் முன்னாடியே சொல்றாரு சீட் வேணா சொல்லிட்டு. முடியாது. என்ன காரணம்? ஆள் இல்லைன்னு சொல்லிட்டா? ஆள் இல்லைன்னு இல்லை, அவர் கட்சியை வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதாவது அதுதான் சொல்றது, இந்த இவர்கள்லாம்
திரைத்துறையில் பொழப்பு கட்டு போச்சுன்னு அரசியலுக்கு வந்தவங்க. இப்போ விஸ்வரூபம் படத்தை அதிமுக தடுத்துச்சுன்னு கட்சி ஆரம்பிச்சாரு. மறுபடியும் எலெக்ஷன் நின்னார், தோத்துச்சுன்னு பிக் பாஸ் விக்ரம் பெரிய ஹிட் ஆயிடுச்சாரு. அதான் பிக் பாஸுக்கு போயிட்டாரு. அப்புறம் திரும்பி நாளைக்கு விக்ரம் வந்துச்சுன்னோன்னா படத்துல நடிச்சாரு. ராஜ்யசபா கொடுத்தோன்னா பிக் பாஸை விட்டு வெளில வந்துட்டாரு. அதை விட பெரிய வருமானங்கள். இப்போ நீங்க அதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், படம் கதையே ஃபிக்ஸ் ஆகலாம், ஆனா கமலும் ரஜினியும் புரோமோல வந்து காட்டுறாங்கல்ல, அதுக்கு பணங்கள் கொடுக்கப்பட்டுருச்சு. அடுத்த படம் கமிட் ஆயிட்டாரு, அதுக்கு பெரிய பட்ஜெட், இன்பன் உதயநிதி. அப்ப எல்லாம் அவங்க பண்றாங்கிறப்ப அவங்களுக்கு அந்த டீல் போய்கிட்டு இருந்தா போதும். இதை கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு புரிதலுக்கே கேட்கறேன், மக்கள் நீதி மையம் வேணாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிருச்சு. தேமுதிகவை மட்டும் வச்சு நீங்க இந்த கட்சிகள் எல்லாத்தையும் குறைச்சிருப்பீங்களா? முடியாது. விசிகாவே கேட்பாங்க. இப்ப அவங்க கமலஹாசனுக்கு, திருமாவளவனுக்கு கமல் மீது பெரிய மரியாதை உண்டு. அவர் பிறந்த நாளைக்கு அவர் வந்து வாழ்த்தினப்பெல்லாம் அப்படியே பூரிச்சு போயிட்டாரு. அவருக்கு என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ல எம்பிஸா இருக்காங்க ஒண்ணு. இன்னொன்னு 2024 எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. லோக்சபால சீட்டு வாங்கல, ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இப்போ அவருக்காச்சும் விசிகா அவங்களுக்காச்சும் 2 கொடுத்துச்சு இல்ல, அவருக்கு ஏதாவது எம்பி கொடுத்தாமான்னு கேட்பீங்கல்ல. ஒரு லாஜிக்கலி சொல்றேன், 24 தேர்தலுக்கு முன்னாடி வந்தாரு, எதுவும் கேட்கல. இப்ப இதுலயும் வந்து இது பண்ணல அப்படின்னு நம்ம இப்பனா நீங்க அவர் கொடுக்காதீங்கன்னு பேச முடியாது. வெளியில அவர் போயிட்டாரு, எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா விசிகா, இப்ப தேமுதிகாவா விசிகா அவங்களுக்குமோ அவங்களுக்காதான் ஞாத்தி தானே அவனுக்கு என்ன அப்படின்னு தான் எனக்கு எதுக்கு கொடுக்குறா? ஓ, அது எப்படி ஏன்ட்டு குறைச்சி கொடுப்பா? அப்ப அவங்களுக்கு குறையா இல்லை, எனக்கு அவங்களுக்கு ஈக்குவலா கூடியான்னு இப்ப பிரேமலதா வெர்சஸ் விசிகான்னு நிப்பாட்டி இருந்தா பிரச்சனை அதிகமா இருக்கும். கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரே சண்டை வந்திருக்கும். கம்யூனிஸ்டுகளும் சரி, மதிமுகவும் சரி, விசிகாவும் சரி, இவங்க எல்லாருமே கொஞ்சம் பொலைட்டா இந்த விஷயங்கள்ல குறைச்சப்பெல்லாம் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கமலஹாசனாலதான். இப்ப அதான் காதர் மொய்தீன் சொல்றாரு, மக்கள் நீதி மையத்தையும் தேமுதிகாவையும் வச்சு எங்களோட சீட்டுகள் குறைக்கப்பட்டது, ஆனா தேமுதிகாக்கு இவ்வளவு கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல, 6 கொடுப்போம்னா எங்க கிட்ட சொன்னாங்க. திருமாவளவன் வந்து முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து 2 பேருக்கு சேம் சீட் தான் கொடுக்க போறாங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க அவங்களும் வாங்கிக்கோங்க சொல்றது வாங்கிட்டாங்க, எல்லாம் பிரச்சனை பண்ணிருப்பாங்க விசிகான்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணாங்க. அதாவது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் கடுமையான மன வருத்தத்தில் இருக்கார். திமுக மீது இல்ல, பிரேமலதா மீது இல்ல, விசிகாவில் ஊடுருவக்கூடிய திமுக காரர்கள். எம்எல்ஏங்களா? இல்ல எம்எல்ஏன்னு மட்டும் இல்ல, எல்லாமே ரவிக்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு, வன்னியரசுல இருந்து ஆரம்பிச்சு, ஆளூர் சானவாசில இருந்து, முக்கியமாக இந்த பட்டியல்ல அதுவும் கடந்த ஒரு 20 நாட்களாக ரவிக்குமாரிடம் திருமாவளவன் பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டார். ஒரு வார்த்தை பேசுறதுலையும் அவருக்கு பிடிக்கவே இல்லையா. நான் விளிம்பு நிலை மக்களுக்காக அரசியல் ஆரம்பிச்சேன், நான் போராட்ட குணத்தோட ஆரம்பிச்சேன், நான் என்ன குணத்தோட ஆரம்பிச்சேங்கிறதே மறந்துட்டேன், நான் பொது வாழ்க்கையில இருந்து ஒதுங்கிக்கலாமான்னு இருக்கேன்னு அவர் வேண்டிய நண்பர் ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவர் நாளைக்கு அவ்வளோ புலம்பியிருக்காரு. ஏன்னா திமுக என்னை கேவலப்படுத்துது, அசிங்கப்படுத்துது, நான் திமிரி எழலான்னு பார்க்குறப்ப இங்கே என் கூட இருக்க எப்படி செல்வ பெருந்தகையும் நாளைக்கு ப. சிதம்பரமும் அவர் கோபண்ணா, பீட்டர் அல்போன்ஸ் இவங்கெல்லாம் காங்கிரஸ்குள்ளாரே இருந்தாலும் இந்த முழுசா மாறின சந்திரமுகியை பாருங்கிற மாதிரி அவங்களாம் திமுக காரங்களாவே மாறி இருக்காங்களோ, இங்கே விசிகாவில் இருக்கக்கூடிய பல பேர் முழுசாவே திமுக காரங்களாம் மாறி இருக்காங்க. நான் ரூமுக்குள்ளார நாளைக்கு சிஎம்ஐ போய் பார்த்து நான் இப்படி தான் பேச போகிறேன் அப்படின்னு ஏதாவது இவர் டிஸ்கஸ் பண்ணால், இவர் நாளைக்கு சிஎம் பார்க்க போறதுக்கு முன்னாடியே இங்க ரூம்ல என்ன பேசினாரோ அது சிஎம் காதுக்கு போயிருந்தான். அந்த அளவுக்கு நாளைக்கு இவர்கள் எல்லாம் நாளைக்கு இது பண்றாங்க, என்னை நான் இதுக்கு மேல நான் என்ன செய்யறது, நான் வேணான்னு ஒதுங்கிலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மன உளைச்சல்ல இருக்கிறாரு அவர். இந்த சூழ்நிலையில அவர் வந்து வேற வழி இல்லாமல் இவர்கள் கூட இருப்பவர்கள் பண்ணக்கூடிய சம்பவங்களை வந்து ஜீர்ணிக்க முடியாமல் தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அவர் உண்மையிலேயே இதுல வந்து அதிருப்தியில இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். பாண்டிச்சேரியை எடுத்துக்கங்க எக்ஸாம்பிள், எந்த அலைன்ஸுமே இங்க கம்ஃபர்டபுளா இல்ல. இப்ப 26 தேர்தல் முடிகிற வரைக்கும் ராகுல் காந்தி இங்க வரமாட்டாரு, எக்கடா கட்டுப்பாங்க, செத்தா சாவுங்கிற மாதிரி தான் இருக்காரு, வரமாட்டாரு. இப்ப இங்க இருக்கிற அதிருப்திகள் நீங்க விஜய் கிட்ட போயிடக்கூடாது இவங்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பேச்சப் பண்ணீங்களே தவிர, முதலமைச்சர் தனக்கு வேண்டிய நட்பு வட்டாரத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, தேமுதிகாவை நான் கொண்டுட்டு வந்ததுனால தான் காங்கிரஸும் விசிகாவும் பல்ல பிடிங்கி விட்டேன்னு கம்முன்னு இருக்கிறாங்க, இல்லைன்னா இவங்க என்னென்ன ஆடி இருப்பாங்க தெரியுமாங்கிறாராம். அவர் பெரிய ராஜதந்திரின்னு நினைச்சுக்கிறாரு. தேமுதிகானால என்ன பலன் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு 10 தோற்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க 10 பேர் தோக்காம போறான், முதல்ல 10 சீட்டுக்கு ஒர்த்தா, அது 250 கோடிக்கு ஒர்த்தா. வேல்முருகன் வெளியேறப்ப ஏபாவல் சொல்றாராம், ராமதாஸ் கேட்கறத விட அதிகமா வேல்முருகன் பணம் கேட்கறாரு அப்படின்னாராம். சரி, வேல்முருகன் ராமதாஸை விட அதிகமா பணம் கேட்கறதுக்கு தகுதி இல்லை, ஆனா பிரேமலதா ராமதாஸை விட அதிகம் பணம் கேட்கறதுக்கு தகுதி இருக்குதா? எப்படி உடனே என்ன வார்த்தை பாருங்க, நீங்க சீட்டை மட்டும் பேசுங்க, பணம் எல்லாம் விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு அந்த அம்மா கப்பம் கட்டுற அப்படி அவ்வளவு எடுத்துக்கட்டி செய்யறீங்க. அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து அப்படி என்ன தாங்க போறாங்க?
நீங்கள் மற்றவர்களை அவமானப்படுத்துவது வேறு. 2017 மக்கள் நல கூட்டணி உடைந்த பிறகு கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா, மதிமுக எல்லாருமே இப்போ நீங்கள் இந்த சிறுபான்மை மக்கள்லாம் விடுங்க, அவனுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா விஜய் கிட்ட போக முடியாது. ஏன்னா திரைப்படமே ஆறாமங்குவான். நடிகர் பின்னாடி போய் நின்னா ஜமாத்தில் அவனையே சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம பிஜேபி இருக்கு. அதனால வேற வழி இல்லை. அவன் திமுக இருக்கான். சர்வைவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுக்கு ஒன்று, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒன்று, நேற்றுக்கு வந்து எஸ்டிபிஐக்கு ஒன்று, தமிழ்நாடு சாரிக்கு ஒன்று. அதுவே முதல்ல நியாயம் கிடையாது. நீங்க இவ்வளவு போராட்டம் பண்ணி இப்ப எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா வைகோக்கு 2 குறைச்சிங்க, 2 கம்யூனிஸ்டுக்கு 2 குறைச்சிங்க, சிறுபான்மை மக்களுக்கு 2 குறைச்சிங்க, கொங்கு ஈஸ்வரனுக்கு 1 குறைச்சிங்க, வேற யாருக்கும் குறைக்கல. விசிகாவுக்கு 2 ஏரி இருக்குது, காங்கிரஸுக்கு 3 ஏரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 7 இப்ப வேல்முருகன் வெளில போனார், அதையே வச்சுக்குவோம். வேல்முருகன் போன தொகுதி தான் தூக்கி விசிகா கொடுத்து வச்சிருக்காங்க. இல்ல நான் சொல்றது கணக்குப்படி இப்ப இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு குறைச்சது எல்லாமே 8 குறைச்சிங்களா, இப்ப 10 தூக்கி கொடுத்து வச்சிருக்கீங்களே. 2 லாஸ் தானே. எதுக்குப்பா இப்ப இவ்வளவு போராட்டம் பண்ணீங்க? போன தேர்தலில் நடந்ததையாச்சும் கொடுத்துருக்கலாமே. இல்ல உங்களுக்கு அவ்வளவு பிரேமலதான் மீது பிரியா இருக்குன்னா உதயசூரியன்ல இருக்கிறத 10 தூக்கி கொடுங்க. அதை விட்டுவிட்டு ஏன் வயிற்றுல அடிக்கிற? உன் வீட்டுல இருந்து ஒன்னையும் எடுத்துட்டு வந்து ஊருக்கு கொடுக்க மாட்டான். என்கிட்ட இருந்து பிடிங்கி ஊர்ல கொடுத்து நீ நல்ல பேர் வாங்குவாங்களா? கிராமத்துல கட்சிகள் இப்ப சிபிஎம் சிபிஐ கூட ஒன்னு குறைச்சிட்டாங்க. விசிகா அவங்க கேட்டது வந்து கொடுக்கல. இவங்களால ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ள திமுக கொண்டு வருதுன்னா வேற எங்கும் போறதுக்கு வழி இல்லை. இருந்தா இருந்து வேற எதுவும் கிடையாது. அவங்க அதை தான் செஞ்சதே. இப்ப அதைதானே பெருமை பேசுறாரு ஸ்டாலின். நாளைக்கு நான் தேமுதிக கொண்டுட்டு வந்ததுனாலதான் எல்லாம் அடக்கி உடக்கி இருக்கான். இல்லைன்னா இவங்க எல்லாம் என்னென்ன பல்ல பிடிங்கிட்டாங்கிறாராம். 2 பேருக்கும், விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் பல்ல பிடிங்கிட்டேன் பத்தியாங்கிறாராம். இதே வார்த்தைகள் அவர் பயன்படுத்துறாரு. நான் தான் சொன்னேன், சந்தான மடத்துல சொல்ற மாதிரி யாரோ ஒரு ஆள் மனசுல போய் அவனை டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்கிற மாதிரி முதலமைச்சரோட ஆள் மனசுல போய் தேமுதிக பலவான இவனை நம்ப வச்சிருக்கிறான். அவர் இன்னமும் நம்புறாரு அவங்களால இங்க ஃப்ரீக் ஆயிருச்சுன்னு. விசிகாவோட ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் என்ன? நாளைக்கு நீங்க வந்து உங்களோட உண்மையிலேயே எடப்பாடி கிட்ட விசிகா போச்சுனாலோ விஜய் கிட்ட போச்சுனாலோ அவர் மார்க்கெட்டே வேற. ஆமா, இங்க நீங்க அவரை வச்சுக்கிட்டு செய்ய அவர் இருக்கிறது அவரோட தப்பு. ஒண்ணு, நீங்க தேமுதிகவுக்கு கொடுத்த அதீத முக்கியத்துவத்துக்கு அப்பாற்பட்டு அட்லீஸ்ட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஈக்குவலா ஆச்சு கொடுத்துருக்கணும். விசிகாவுக்கு 8 தேமுதிகவுக்கு 8னா கூட அது பெருசா தெரிஞ்சிருக்காது. கமலஹாசன் ஒண்ணுமே வேணான்னு சொல்றத கூட நீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க புல்லோவர் பண்ணதை காங்கிரஸ் விசிகா முடிகிற வரைக்கும் தான் கமலை புல்லோவர் பண்ணாங்க. இது முடிஞ்சோன்னா கமல் வெளில வந்து அறிவிச்சிட்டாரு. இல்ல இவர் கட்சி அதை இணைச்சிடலாமே கமலஹாசன் திமுகவோட. இப்ப நான் ஏற்கனவே இங்கதானே வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். எல்லா முன்னாடிலாம் இந்த கார்ட்டூன் போடுவாங்க, கி வீரமணி அண்ணா அறிவாலயம் வாசல்ல வாட்ச்மேனா இருக்கிற மாதிரி. இப்பெல்லாம் எல்லா பேரும் கமலஹாசனை தான் போடுறான். அவர் கட்சி நடத்துறாருன்னு நான் இங்க சொன்னேன். நான் இங்க ப்ரொடக்ஷன் கம்பெனில ரெஜென்ட்ல நான் ஸ்டாஃபா இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதாம அல்ல, நான் கட்சியாரங்க கிடையாது. நான் கட்சியை அடமானம் வைக்கிறதுக்கு எம்பி கொடுத்தாங்க. அந்த எம்பியை கொடுத்துட்டு அப்பப்போ படம் கொடுப்பாங்க, எனக்கு காசு கொடுப்பாங்க, நான் நடிச்சு கொடுக்குறேன். இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் இந்த புதுசாக ஒரு படம் போட போகிறோம், ரஜினியோட நீங்கள் நடிக்கிறீங்கன்னு ஒரு அட்வான்ஸ் தரேன்னாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிவாலயத்தில் ஒரு 4 நாள் நடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னாங்க. நான் எல்லா கட்சிகள் முன்னாடி நடிச்சுட்டு அதான் நடிச்சுட்டு வந்தேன். இயல்பான நடிகர் தன்னை நடிச்சு ஏமாத்திட்டாரு, அவ்வளோதானே. இப்போ 26 தேர்தல் களம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தொங்கும் சட்டசபை அனுப்புறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கட்டுமே. களம் வந்து அதிமுக கூட்டணி சார்பாக இருக்குதா பார்க்குறீங்களா, திமுக சார்பாக இருக்குதா பார்க்குறீங்க? எனக்கு ஏடிஎம்கேக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஏன்னா டிஎம்கேவுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா கிரவுண்டில் வந்து பெரிய அதிருப்தி இல்லை ஆளுங்கட்சி மீது. அது மாதிரி திமுகவுடைய ஆட்டமும் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திமுக மீது மக்களின் ஆதரவு. ஏன்னா எடப்பாடியை ஒரு மக்கள் ஏற்ற தலைவர் கிடையாது. முதலமைச்சராக ஆனப்பையும் சரி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறப்பையும் சரி, கடுமையாக அந்த 10 தோல்வி பழனிசாமின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, எந்த இடத்துலையுமே எந்த தலைவருமே எந்த மக்களுமே அவர் தலைவராக ஏற்றுக்கல. 24லேயே அதனால தான் எந்த கட்சியும் அவர் கூட போகல. ஜிகே வாசனோ, ஜான் பாண்டியனோ, ஐஜேகே பார்வேந்தர்லாம் கூட போய் ஏன் நிற்கல அப்படின்னா, அவரை ஒரு குவாலிஃபைடு லீடராக யாரும் பார்க்கல. இப்போ 15 ஆண்டு காலமாக மோடி பிரதமராக இருக்கிறதுக்கு அவருடைய திறமைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ராகுல் காந்தியோட இன்எஃபிஷியன்சின்னு தான் சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி திரும்பி திராவிட 2.0 ஏன் வரும்னு சொல்கிறேன்னா, எடப்பாடியோட இன்எஃபிஷியன்சினால ஸ்டாலின் ஜெயிப்பார் அப்படிங்கிற கலநிலை. அதிமுக ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவங்களுக்கு 200க்கு 200லாம் சாத்தியம் கிடையாது. பட் ஆனால் அது ஒரு நல்ல வின்னிங்கில் டிஎம்கே வரும்னு தான் தோணுது. மேபி பிஜேபி எதுவும் கலவரம் பண்ணாமல் இருந்தால், இந்த விஜயை வச்சு செய்கிறேன், திமுக அமைச்சர்கள் மீது கைது செய்கிறேன், ஏதாவது நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போகிறேன், அங்கங்கே தகுதி நீக்கம் பண்ணுறேன்னு ஏதாவது கலாட்டா பண்ணாமல்
இப்படி கை கட்டி அமைதியா வேடிக்கை பார்த்து உண்மையிலே பிஜேபி ஃப்ரீயா விட்டுச்சுன்னா திமுக வின் பண்றோம். ஆமா, டிஎம்கேக்கு தான் ஃபேவரபிளா இருக்குது, அவங்களுக்கு தான் சாதகமா இருக்குது. இது என்ன செஞ்சாலும் இன்னொன்று, இவர் எடப்பாடி கொடுத்த தொகுதி பங்கீடுலாம் அங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. நிர்வாகிகளும் கீழே அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்குது. அது மாதிரி ராமதாஸ் தனியாக நிற்கிறதுல அன்புமணிக்கு வீக் ஆகும், சசிகலா நிற்கிறதுனால டிடிவிக்கு வீக் ஆகும், எடப்பாடி இருக்கிறனால ஏடிஎம்கேவே வீக் ஆகும். அதனால நாளைக்கு அது மக்கள் மத்தியில் அது கண்டிப்பாக அது மைனஸாக தான் அமையும். இப்போ திமுகவில் நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திமுக வாரிசுகளுக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க ஒரு பார்வை இருக்குது. வாரிசுகளுக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய புதுமுகங்களுக்கு இந்த மாதிரி சீட் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 26 வயசான ஒரு பட்டியல் சமுதாய சார்ந்தவர்களுமே சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வருதுலையே. இது திமுகவுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாக்கும் 26ல். அதாவது 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் விருப்பமனு தாக்கல் பண்ணப்பயே நிறையா பெண்கள் இளைஞர்கள் வந்து விருப்பமனு தாக்கல் பண்ணுறாங்க ஆர்வத்தோட. எல்லாம் பெய்டு ப்ரமோஷன்ஸ் நியூஸ் மீடியா. கூடுதல் கேள்வி மட்டும் சேர்த்துங்க, ஏன் சத்யராஜ் அவங்களுடைய மகளுக்கு ஏன் சீட் தரல? அதாவது அதுக்கு முதல்ல கட்சியில் பதவி கொடுத்ததே பெரிய விஷயம், இதில் சீட்டு வேறையாங்கிற மாதிரி. அந்த அம்மா நீ விஜயே திட்டிக்கிட்டே இருந்தா கொடுத்துருவோம்ப்பா அப்படிங்குவா. இல்ல எனக்கு சீரியஸா உங்களை பார்த்தா சிரிப்பே வருங்க. அந்த சத்யராஜ் ஒரு படத்துல பொம்பளை கட்ட போட்டிருப்பா, அப்படி உண்மையிலே டிட்டோ அப்படியே எனக்கு அந்த கேரக்டர் வந்து நிக்கிற மாதிரியா இருக்கும். அது குரல்ல வேற கொஞ்சம் அந்த சத்யராஜ் பேஸ் வாய்ஸ் அந்த அம்மாவுக்கு இருக்கு. அதாவது ஒருவேளை அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, முக்கியமா அந்த அம்மா எதுக்கும் போகணும் அப்படின்னா அவங்க கவலைப்பட தேவையில்ல, சத்யராஜை வச்சு பேலன்ஸ் பண்ணிடலாம் போல. அவங்க விஜயை திட்டுறதுனால அந்த மீடியா அட்டென்ஷன்ஸ் கிடைச்சதுனால அவங்க பெரிய ஹைப்புன்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அவங்கள கட்சிக்குள்ளார சேர்க்கறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. நான் கட்சிக்கு வரேன் என்னை சேர்த்துங்கன்னு சொல்லியே 3 வருஷமா அவங்களுக்கு ஓகே சொல்லாமல் வச்சிருந்துச்சு திமுக. கட்சியில் சேர்றப்பையும் தனிப்பட்ட முறையில் சத்யராஜ் அவர் விரும்பி கேட்டுக்கிட்டதுனால தான் மாநில பதவி கொடுத்தாங்க. ஸோ எம்பி அளவுக்குலாம் யோசிக்க மாட்டாங்க. இன்னொன்று சென்னைக்குள்ளாரெலாம் உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் என்ட்ரி கொடுக்க விட மாட்டாங்க. இவ்வளோ நாளாக கத்திட்டு இருக்கிற தமிழ் இப்போதான் கொடுத்துருக்காங்க. பிரியாவுக்கு என்ன ஆச்சு? கொடுக்கல. மேயரா இருந்தாங்க இல்லையா? மேயர் அது கரெக்டா, எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல. இப்போ தஞ்சாவூர்ல மட்டும் 3 மேயர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. சிட்டிங் மேயர்களுக்கு எம்எல்ஏல 3 மேயர்களுக்கு அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் சென்னைக்குள்ள. தலைநகருக்குள்ளார அவ்வளோ ஈஸியாக நீங்கள் தலை தூக்கிட முடியாது. இங்கே அரசியல் செய்வது அவ்வளோ எளிதல்ல, அவ்வளோ சீக்கிரம். இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி சிற்றரசு இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிருக்கலாம், ஆனால் அவர் 8 வருஷமா மாவட்ட செயலாளராக தான் இருக்காரு. எதிர்கட்சியாக இருந்ததுல எப்போ அப்பெல்லாம் தலை தூக்க விட்டீங்களா? தமிழன் பிரசன்னாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்க ரொம்ப நாள் கட்சியில் இருந்தவர். அவருக்கு ஏற்கனவே 2 தடவை பேர் இருந்துச்சு எழும்பூர்லயே. 2 தடவையும் பேர் நீக்கப்பட்டுச்சு. அவரு வந்து அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் இருந்தாரு, அதுக்கப்புறம் பரந்தாமன் இருந்தாரு. இதை விட ஹைலைட் பரந்தாமனை கொண்டுட்டது. இவர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்குறப்ப இவர் எங்கேயாவது வெளியூர் கூட்டம் போயிடுவார்ல, அப்ப அந்த டிபேட்ல கூப்பிட்டு சார் ஏதாவது யாராச்சும் அனுப்பிச்சுடுங்க சார்ங்கிறப்ப நான் அனுப்பி விடுறேன்னு அனுப்பி விட்டால்தான் பரந்தாமன். அப்படி டெவலப் ஆகி கடைசியா இவருக்கு பதிலாக சீட்லயே நிக்கிற அளவுக்கு ஆயிட்டார். அந்த இடத்துலயும் லாபி என்னன்னா சேகர் பாபு கை வாங்கினதுதான். பரந்தாமனுக்கும் சேகர் பாபுக்கும் இருந்த கடுமையான பணிப்போர் இது வந்து இவருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனையில் அது டீல் முடிஞ்சிருக்குது. இப்போ அதாவது இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதோ விருப்ப மனு தாக்கல் செய்கிறது எல்லாமே அவங்க ஏன் மீடியாக்களை பெய்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கட்சியாக திமுக இல்லை. எல்லாரும் தாவேக்காவுக்கு போகிறாங்க, ஜென்சி க்ரௌடெல்லாம் விஜய்கிட்ட போயிடுச்சுன்னு ஒரு இமேஜ் இருந்துச்சுல்ல, அதை மாற்றத்துக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதற்கு அப்பாற்பட்டு இந்த புதிய முகங்களை கொண்டுட்டு வரதுக்கு காரணம் முதலமைச்சருடைய ஹெல்த் கண்டிஷன். உதயநிதிக்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்குள்ளார கொண்டுட்டு போகணும், அவருக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஃபேஸ் வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் கொண்டுட்டு போகிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.